ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது கன்ஃபார்மாக குரூப் 4ஓட டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுனவங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குரூப் 4 சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். நடந்த குரூப் 4 பொறுத்தளவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம் குரூப் 4 எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இந்த எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமாக இதுவரை இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா தேர்வர்களுமே ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்களில் நிறைய பேர், ஒரு சிலர் சூசைட்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உயிரை கொடுத்து நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஆனால் குரூப் 4ஓட பேசிக் மினிமம் குவாலிஃபிகேஷனாக அவங்க 10th தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 10th லெவலில் அவங்க கொஸ்டின் எடுக்கிறதே கிடையாது. அவங்க டிகிரி லெவலில் எங்கேயோ போயிடுறாங்க. குரூப் 1 குரூப் 2 லெவலில் போயிட்டு நமக்கு குரூப் 4 படித்தவங்களுக்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம குரூப் 4 படித்தவங்க, இந்த 10th லெவலில் படித்தவங்களுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு நமக்கு இந்த எக்ஸாம் இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த குரூப் 4 ரத்து பண்ணுங்கள், இது வேறு, நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தகவல் சொல்லிட்டு வராங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இதுக்கு எந்த விதமான பதிலுமே, இந்த குரூப் 4 நடந்து முடிஞ்ச குரூப் 4 பற்றி எந்த விதமான பதிலும் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குரூப் டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் அவர்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. என்னென்னா, இன்னமும் குரூப் 4 தேர்வர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நம்ம வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக நாங்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த குரூப் 4 வருஷ கணக்காக படித்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு குட் நியூஸாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் யாருக்கெல்லாம் மெயினாக என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது இளநிலை உதவியாளர், தட்டச்சகர், சுருக்கெழுத்து தட்டச்சகர், கிராம அலுவலர் உள்ளிட்ட பதவிகளில் 3935 காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக 25ஆம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கு எக்ஸாமும் வச்சாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி 10 லட்சம் பேர்கிட்ட எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது விரக்தியில் இருக்காங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரோட கோரிக்கையும் கேட்டு இல்லை எங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல மறியல் போராட்டம் பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோன்ட்டு நிறைய நியூஸ் வந்தது. அதெல்லாத்தையுமே அவங்க சமாளித்து ஆகணும், ஏதாவது ஒரு முடிவு அவங்க எடுத்தாகணும் அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேக்கன்சியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது எல்லாருக்குமே விஏஓக்கு இருக்கட்டும், தட்டச்சகர், ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க எக்ஸாம்ன்ற ஒன்று கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி உள்ள எக்ஸாம் இப்போ 4000 வேக்கன்சி
வேக்கன்சிஸ் வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, இந்த 4000 வேக்கன்சிஸோட கூட ஒரு 4000 ஒரு 5000 வேக்கன்சி எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்றத அவங்க விரைவில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3000லேருந்து 4000 காலி பணியிடங்கள் வரை நாங்கள் அதிகரித்தா வந்து இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத எல்லாருக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட்டுன்றது ஒன்று வரும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான போஸ்டிங்ஸை வந்து எடுத்துக்கிறாங்களோ அப்புறமா மீதி இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆன போஸ்டிங்கை வந்து நாங்கள் வழங்குவோம். 1 by 1 வந்து எல்லாருக்குமே எல்லா விதமான போஸ்டிங்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ எழுதினவங்களை மட்டும் வச்சு தான் நமக்கு பண்ணுவாங்க. புதுசாக வந்து எக்ஸாமுன்ற ஒன்று கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ எழுதுனாங்க இல்லையா இந்த 10 லட்சம் பேர், இந்த 10 லட்சம் பேரில் நிறைய பேர் சும்மா எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷக்கணக்காக படித்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலை கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறீங்க, ஆனாலும் என்னால் ஒரு 120க்கு மேலே எடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்க போகுது. ஏன்னா நமக்கு விஏஓக்கே கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 to 160 மார்க் தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருக்குது. எழுதினவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்னு. அப்போ அவங்களுக்கே கட் ஆஃப் அவ்வளோதான் இருக்குன்னா 120 மார்க்கு 100 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வருடத்தில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இருக்கிறவங்கள வச்சு இப்போ எழுதினவங்கள வச்சு மட்டும்தான் வந்து நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்க போகிறாங்க. ஸோ இதுக்காகவே படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழுதினவங்கள தவிர்த்து வேறு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த வருஷம் எழுதுனவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம மார்க் எடுத்திருக்கோம், 110க்கு மேலே எடுத்திருக்கேன், இல்லை 120க்கு மேலே எடுத்திருக்கிறேன், ப்ரையாரிட்டி இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, விடோ கேட்டகரி, இல்லை வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்காம வருஷக்கணக்காக படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து நமக்கு வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு போஸ்டிங் இப்போ விஏவாக இருந்தால் விஏவுக்கு ஒரு 200 வேக்கன்சிஸ், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 2000 வேக்கன்சிஸ், அப்புறம் வந்து நமக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 2000 வேக்கன்சிஸ், அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த டைம் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. யாருமே வந்து ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பயப்படாதீங்க. இந்த தடவை வந்து எழுதுனவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது. மேலும் குரூப் 4 சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.